யூதாசை ஏமாத்தி விட்டான், பணத்தை காமிச்சுட்டு விட்டான், ஏமாத்தி விட்டான். உங்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் அவருக்கு? ஏதாவது வாரண்டி இருக்கா, கேரண்டி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. தட்டுமாறுகிற இடத்துலதான் எல்லா ஊழியக்காரனும் இருக்கான். கம்பி மேல நடக்கிறது மாதிரி, போஸ்ட் கம்பி மேல ஒருத்தர் நடந்து போறான்னு வச்சுக்க, அடுத்த போஸ்டுக்கு அது மாதிரி உள்ளதாக ஆவிக்குரிய ஜீவியம். இதெல்லாம் விளங்காம நான் பிரசவம் பண்றேன், பாட்டு பாடுறேன், எப்ப குறிப்பு வைக்கிறேன், எதுக்கு புளி தொண்டி புதைச்சிரு. முதல்ல நீ பரவ வர்ற வழியை பாரு, அறிவேட்டமா பேசக்கூடும். நீ செத்தின பரவ வருவியா? மற்றவனுக்கு பிரசவம் பண்றது அப்புறம். அதனால பகுத்தறிவு வேணும். அறிவையும் பகுத்தறியணும், வசனத்தையும் பகுத்தறியணும், உபதேசத்தையும் பகுத்தறியணும், சபையில இருக்கிற விசுவாசிகளையும் பகுத்தறியணும், நம்மையும் என்ன செய்யணும், பகுத்தறியணும். அடுத்து ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற ஆவியை பகுத்தறியும். அறிவு வேற, ஆவி வேற.